நம்ம ஹீரோ அவரோட லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு போட்டை எடுத்துட்டு இது வரைக்கும் யாருமே போகாத பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்போ கடல்ல ஏற்பட்ட ஒரு சுழல் காத்துல மாட்டி இப்போ ஒரு தீவுல கரை ஒதுங்கி இருக்காரு. அவர் கண்முழிச்சு பார்த்ததும் அவர் மேல குட்டி குட்டி மனுஷங்க நின்னுட்டு இருக்காங்க. அதோட அவர் மேல ஒரு பாலத்தை கட்டி வச்சு அது மேலயும் இந்த குட்டி மனுஷங்க சிலர் நின்னுட்டு இருக்காங்க. அந்த குட்டி மனுஷங்க பார்க்க சின்னதா இருந்தாலும் பயங்கரமா கயிறு கட்டன்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோவை செம்மையா லாக் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அதையெல்லாம் பிச்சு தூக்கி விசிறி அடிச்சுட்டு அந்த பாலத்தை உடச்சு தள்ளிட்டு ஏஞ்சி நிக்கிறாரு. அப்படியும் இந்த குட்டி மனுஷங்க நம்ம ஹீரோவோட பேண்ட்ல கொக்கிய மாட்டி அவர் கீழே தள்ளி விட்டு எப்படியோ அவர் அந்த நாட்டோட அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அவர் பார்க்க பெருசா இருக்கனால இவன் நம்மளோட எதிரி போலன்னு நினைச்சிட்டு அவர் ஒரு குகையில கைதியா புடிச்சு வச்சிடுறாங்க. அதோட அவரை கட்டி போட்டு பயங்கரமா வேலை வாங்குறாங்க. அப்ப எதிரி நாட்டு வீரர்கள் அந்த நாட்டோட இளவரசியை கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்த பில்டிங்கை எல்லாம் ஒத்த கால்ல ஈஸியா தாண்டி அந்த எதிரி நாட்டு வீரர்களை எல்லாம் அசால்ட்டா கையில பிடிச்சு தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு இளவரசியை காப்பாத்திட்டுறாரு. அப்படியே இப்ப அரண்மனையில நெருப்பு வச்சுட்டாங்க. அதோட அரசரும் அரண்மனைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அரசரை காப்பாத்த வழி இல்லையேன்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ உச்சா போய் அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சு விட்டுறாரு. நம்ம ஹீரோவோட திறமைய பார்த்து அரசருக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அரசர் நம்ம ஹீரோவையே அந்த நாட்டோட கமாண்டரா ஆக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எதிரி நாட்டு வீரர்கள் இந்த நாட்டை அட்டாக் பண்றதுக்காக கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவர் இப்ப கமாண்டர்ல, சோ அந்த கடலை தனியா அவரே அந்த வீரர்கள் எல்லாரையும் தைரியமா ஃபேஸ் பண்றதுக்காக தண்ணியில நடந்து போறாரு. கப்பல் பக்கத்துல நிக்கிறப்ப கூட அவரோட சைஸுக்கு இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு. எதிரி நாட்டு வீரர்கள் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படாம பீரங்கிகளை வச்சு அவர் மேல குண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த குண்டெல்லாம் நம்ம ஹீரோ மேல பட்டு ரிட்டர்ன் எதிரிகளோட கப்பலையே திருப்பி அடிக்குது. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. மொத்த எதிரிகளையும் இங்க இழுத்துட்டு வந்தனால அந்த நாட்டோட அரசர் வீரர்கள்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அவரை ராஜ மரியாதையோட அவருக்கு பெருசா வீடு, தியேட்டர், பிளே கிரவுண்ட்னு அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு அவங்களும் ஜாலியா இருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ குட்டி மனிதர்களோட உலகத்துல மட்டும் இல்ல பெரிய மனிதர்களோட உலகத்திலயும் மாட்டிப்பாரு. வித்தியாசமான பயணம், விசித்திரமான மனிதர்கள்னு இந்த படம் ஃபுல்லா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.